Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem Sonnet 18 was written by William Shakespeare. இது PGTRB எக்ஸாம்ல யூனிட் 5ல கொடுத்திருக்க one of the sonnet. Let me go with the author introduction. William Shakespeare was born on 26 April 1564 and died on 23 April 1616. இவரோட சானட்ஸ் பார்த்தீங்கன்னா 154 அந்த பப்ளிஷ் பண்ணது 1609ல. இதோட சானட் பார்த்தீங்கன்னா, சானட்னாவே யூசுவலி வி நோ தட் 14 லைன்ஸ் இருக்கும். இது சிங்கிள் ஸ்டான்ஸா. இது என்ன இதுல எழுதியிருக்காங்கன்னா, இயாம்பிக் பென்டாமீட்டர்ல. அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்டு 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் ஃபைனல் கப்லெட். இது வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்னா 3 குவாட்ரைன்ஸ் இருக்கும் வித் ஃபைனல் கப்லெட்ல. மோஸ்ட் ஆஃப் த ஷேக்ஸ்பியர் சானட்டோட ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஏபி, ஏபி, சிடி, சிடி, இஎஃப், இஎஃப், ஜிஜி. அதோட சோனட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லவ் போயம்ஸா இருக்கும். இது தீம்ஸ் என்னென்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லஸ்ட், இன்ஃபிடிலிட்டி அண்ட் மிசோகேமி. விச் மீன்ஸ் அதாவது ரீப்ரொடக்ஷன் இருக்கணும். அந்த பியூட்டி வந்து அழிஞ்சிடக்கூடாது. மேரேஜ் பண்ணிக்கணும். தென் செக்ஷுவல் டிசைர்ஸ் பத்திலாம் வந்து நெறைய வந்து இந்த சானட்ஸ்ல பேசியிருப்பாரு. Mostly addressed to an unmarried young man, encourages him to marry and have children so his beauty can be passed on. மோஸ்ட் ஆஃப் த சானட்ல பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் யார பத்தி சொல்லியிருப்பாருன்னா, யங் மேன பத்தி சொல்லியிருப்பாரு. அவரோட பியூட்டி பத்தியும், வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு குழந்தை வேணும். பிகாஸ் அவரோட பியூட்டி வந்து அவங்க குழந்தைங்களுக்கு போகும். ஸோ அந்த பியூட்டி வந்து அழியாம அதாவது பாஸ் ஆன் ஆயிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இவரோட விஷன். லேட்டர் அந்த சானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டார்க் லேடி பத்தி ஃபோக்கஸ்டா இருக்கும். அவங்க பத்தியும் வந்து என்ன செக்ஷுவல் டிசைர்ஸ் பத்தியும் வந்து ஃபோக்கஸ்டா எழுதியிருப்பாரு. சானட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டட் இன் இட்டாலி. இது வந்து எப்ப அந்த சானட் அப்படின்றது ஸ்டைல் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 14த் செஞ்சுரியில அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இன் 16த் செஞ்சுரி. அண்ட் 1 டூ 120 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சானட்ஸ் வந்து 154 இல்லையா? ஸோ 1 டூ 126 சானட்ஸ் வந்து அபௌட் ஃபேர் யூத். ஒரு ஃபேர் பெர்சன், ஒரு யங் மேன பத்தின அவரோட ஃபேர் யூத் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த 126 சானட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ரிமைனிங் 127 டூ 154 சானட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு யங் லேடி. அது யாருன்னா, இந்த டார்க் லேடி இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தினது தான் இருக்கும். அண்ட் தென் இந்த ஃபேர் யூத் அப்படின்றது யாரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்றி ரியோதெஸ்லி அவர் வந்து ஏர்ல் ஆஃப் சதம்ப்டன் அண்ட் வில்லியம் ஹெர்பர்ட் பேட்டன் ஆஃப் ஷேக்ஸ்பியர், 3rd ஏர்ல் ஆஃப் பெம்பரோக், வில்லியம் ஹாட்க்ளிஃபா இருக்கலாம், வில்லியம் ஹாலா இருக்கலாம், ஒரு சார் வில்லியம் ஹார்வேவா இருக்கலாம். அ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியரோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்த ஒரு டச்ல இருந்த ஒரு பெர்சன்ஸ் தான். மேபி இவங்கலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு நம்மளுக்கு. பட் யாரு கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியல. பட் ஒன் ஆஃப் த சானட்ல பார்த்தீங்கன்னா, இவரு வந்துட்டு டபிள்யூ.ஹெச். ஹாட்டன் சாரி டபிள்யூ.ஹெச். மிஸ்டர் டபிள்யூ.ஹெச்‌க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு இவரோட சானட்ட. மேபி அது அப்படி பார்த்தோம்னா, இது மேபி யாரா இருக்கலாம், வில்லியம் ஹெர்பர்ட்டா இருக்கலாம். ஏன்னா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஒரு பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஹெர்பர்ட். மேபி அவர பத்தின ஒரு அ ஸ் அவர பத்தினதாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு கெஸ் தான் நமக்கு. டார்க் லேடி மே இன்க்ளூட் யாருன்னா, இப்ப போயம்னாலே வந்து இமேஜினரி பெர்சன் தான். இமேஜினேஷன் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ, இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ரீடர்ஸும் சரி, போயட்ஸும் சரி, ஒரு இமேஜினரி போயமா பெர்சனா இருக்கலாம். நாம ஏன் வந்து அத வந்து ரொம்ப வந்து அத வந்து போட்டு இது பண்ணணும். ஸோ, இவர் இமேஜினரி பெர்சனா இருக்கலாம் அப்படின்னு சொல்ட்டு அவங்க சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்றாங்கன்னா, இது மேபி வந்து குயின் எலிசபெத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. So this is the background of the sonnets. Let me go with the sonnet 18. ஃபர்ஸ்ட் லைன்லயே பாயிண்ட் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஸ்டார்ட் பண்றாரு. ஷல் ஐ கம்பேர் தீ டு எ சம்மர்ஸ் டே? நான் வந்து இந்த யங் மேன் அந்த தி அப்படிங்கிறது வந்து யங் மேன வந்து ரெஃபர் பண்ணுது. இந்த யங் மேன வந்து சம்மர் டேவோட கம்பேர் பண்ண சம்மர் டே எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டா இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரைட்டா இருக்காரு. அவரு வந்து யங் மேன். ஸோ வந்து கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. ஆ இருந்தாலும் அந்த பெர்சன் வந்து எப்படிப்பட்டவங்க? தோ ஆர்ட் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட். ரொம்ப லவ்லியாவும், ரொம்ப டெம்பரேட்னா அ வெரி நாட் வெரி கோல்ட், நாட் வெரி ஹாட் அப்படின்ற மாரி தான். ரொம்ப மைல்டான பெர்சன் தான் அப்படின்றாங்க.
ரஃப் winds do shake the darling buds of May. இந்த லைன்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு மே மந்த் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து எப்படி இருக்கும்? பட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரஃப் winds வந்து இருக்கும் அடிக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப வைல்டான விண்ட்ஸ் வந்து அடிக்கும்போது, அந்த பட்ஸ்லாம் வந்து ஃபால் ஆகும். சம் பட்ஸ் தான் வந்து சர்வைவ் ஆகும் இல்லையா? ஃப்ளாரா வந்து ப்ளூம் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் அ டேட். இந்த சம்மரும் கூட வந்து என்ன ஒரு லீஸ்டான டைம் பீரியட் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க சம்மர் அப்படின்றத வந்து இந்த யங் மேனோட பியூட்டியோட கம்பேர் பண்றாங்க இல்லையா? அவர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரொம்ப ஹாட் பெர்சனும் கிடையாது. ரொம்ப கோல்டான பெர்சனும் கிடையாது. ரொம்ப லவ்லியானவரு. அண்ட் தென் பட்ஸ் வந்து எப்படி ரஃப் விண்ட்ஸ் மூலியமா ஷேக் ஆகி பட்ஸ் எல்லாம் விழுகும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இந்த டைமும் அண்ட் தென் அவரோட பியூட்டியும். அப்புறம் சம்மர் வந்து எப்படி வந்து டா டூ ஷார்ட் டைமிங் இருக்கு. இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங், சம்மர் அண்ட் தென் வின்டர் இருக்கும். இதுல வந்து சம்மர் வந்து லீஸ்ட் டைம் தான் வந்து அங்க இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஸ்ப்ரிங் சம்மர் வரும். சம்மர் வந்து ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சம்டைம் இது இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரைன். செகண்ட் குவாட்ரைன் பார்த்தீங்கன்னா, "சம்டைம் டூ ஹார்ட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ்." ஸோ இங்க ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்றது எத ரெஃபர் பண்ணுதுன்னா, சன்னையும் அண்ட் இது வந்து ஒரு பெர்சானிஃபிகேஷன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்க பெர்சானிஃபிகேஷன் உருவம் குடுத்து சொல்லியிருக்காங்க. ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுன்னா, அந்த சன் தான். சன் ரொம்ப வந்து ஹாட்டா இருக்கு. அதே மாரி தான் இவரோட பியூட்டியும். அண்ட் ஆஃபன் இஸ் ஹிஸ் கோல்ட் கம்ப்ளெக்ஷன் டிம்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ் கோல்ட் கம்ப்ளெக்ஷன் டிம்டுன்னா, அந்த எப்படி வந்து சன்னோட அந்த கோல்டு கம்ப்ளெக்ஷன் டிம் ஆகுதோ, எப்போ? நைட் டைம்லயும் சரி, அந்த சம்மர் சீசன் முடியும்போதும் வந்துட்டு என்ன ஆகுது, அது அது ஒரு கட்டத்துல வந்து டிம் ஆயிடுது இல்லையா? அதே மாரி தான் வந்து அந்த யங் மேனோட பியூட்டியும் வந்து ஒரு கட்டத்துல வந்து டிம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம் டைம் டிக்ளைன். எவ்வளோதான் அழகா இருந்தாலும் இந்த நேச்சரோட இதுல வந்து எப்படி இருக்கும்? அது ஒரு கட்டத்துல வந்து டிஸ்ட்ராய் ஆகதான் செய்யும். அதாவது அழியதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்ட். பை சான்ஸ் அப்டின்னா, ஆக்சிடென்டலா வந்து அவரோட பியூட்டி வந்து இதாகலாம். அதர்வைஸ் நேச்சரோட தன்மையே அதுதானே. ஃபர்ஸ்ட்டு எப்டி வந்து ஒரு மேனோட லைஃப் எப்டி இருக்கு? அவர் வந்து அழகா இருக்காரு. அந்த யங் மேன் வந்து ரொம்ப அழகா இருக்காரு. அந்த அழக அப்டியே தக்க வச்சுக்க முடியுமா? கிடையாது இல்லையா? அது ஒரு கட்டத்துல வந்து டிம் ஆகும். அதே மாரி அது கட்டத்துல வந்து என்னது, அதோட அழகே வந்து சுத்தமா வந்து போயிடும். இல்லையா? அதுதான் வந்து இந்த 2ண்ட் குவாட்ரைன்ல வந்து சொல்றாரு. அண்ட் தென் 3 குவாட்ரைன் பாருங்க. பட் த எட்டர்னல் சம்மர் ஷல் நாட் ஃபேட். ஸோ பட் அந்த எட்டர்னல் சம்மர் வந்து என்ன ஆகாது? ஃபேட் ஆகாது. இந்த எட்டர்னல் சம்மர் அப்படிங்கிறது இங்க வந்து முன்னாடி வந்து அந்த சம்மர் வந்து இதாயிடும், டிம் ஆயிடும். அந்த ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட பிரைட்னஸ்லாம் வந்து இதாயிடும் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த சம்மரோட ஹாட்கோட என்ன ஆயிடும்? டிம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா இந்த ஸ்டான்ஸால இந்த 3 குவாட்ரைன்ல பார்த்தீங்கன்னா, இந்த எட்டர்னல் சம்மர் வந்து ஷில் நாட் ஃபேட். இப்ப இந்த எட்டர்னல் சம்மர் அப்படின்றது எத சொல்றாருன்னா, அந்த யங் மேனோட பியூட்டி வந்து அ ஃபேட் ஆகாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு பார்க்கலாம். நார் லாஸ் பொசெஷன் ஆஃப் தட் ஃபேர் தோ ஓனஸ்ட். அவரு வச்சிருக்கக்கூடிய அந்த அழகு, தன் வசப்படுத்தி இருக்க அந்த அழகு வந்து என்ன பண்ணாது, ஓவஸ்ட் அப்படின்னா, தன்னலப்படுத்தி வச்சிருக்காரே, தன்னகத்த படுத்தி வச்சிருக்காரு இல்லையா? அந்த அழகு வந்து என்ன பண்ணாது, அதுவும் போகாது. நார் ஷெல் டெத் பிராக் தோ வாண்டரர்ஸ் இன் ஹிஸ் ஷேட். ஸோ நார் ஷெல் டெத் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்க பொறந்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து பிறப்பு அப்டின்ற இருக்கும்போது, இறப்பு அப்டின்றது ஒண்ணும் கண்டிப்பா இருக்கும். ஸோ, அந்த டெத் அப்டின்றது ஒவ்வொரு மனுஷியும் வந்து வேண்ட்ரஸ்னா என்னது? அவங்க நிழல மாரியே சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கும் இல்லையா? எப்ப வேணா அது நடக்கலாம் அப்டின்றது தான் இங்க சொல்ல வராங்க. நார் டெத் ஷல் பிராக் அப்டின்னா, அந்த தன்னகப்படுத்தி வச்சிருக்க அந்த அழக வந்து அந்த பெருமைய வந்து என்ன பண்ண முடியாது? இந்த டெத் கூட என்ன பண்ண முடியாது? தன்னோட கொண்டுட்டு போக முடியாது அப்டின்னு சொல்லி, அந்த 3 லைன்ல சொல்றாரு. தென் when in eternal lines two time though growest. ஸோ இந்த லெட்டர்னல் லைன்ஸ் அப்படின்றது இங்க என்ன எத மென்ஷன் பண்ணுதுன்னா, ஆம் அவரோட போயம தான். ஏன்னா
இந்த போயம்ல தன் அந்த யங் மேன் இருக்காரு இல்லையா? அவரோட பியூட்டிய வந்து என்ன பண்ணியிருக்காரு? அப்படியே அரெஸ்ட் பண்ணி, தன்னகப்படுத்தி இந்த லைன்ஸ்ல வந்து வாழ வச்சிருக்காரு. ஸோ வென் இன் எட்டர்னல் லைன்ஸ் டு டைம் தோ க்ரோவஸ்ட் இது எவ்ளோ காலமானாலும் என்னது? அது க்ரோ ஆயிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அது ஸ்பாயில் ஆகாது. அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்றாரு. அந்த நெக்ஸ்ட் கப்லெட் இந்த லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்கன்னா, "சோ லாங் அஸ் மென் கேன் பிரீத் ஆர் ஐஸ் கேன் சீ." சோ லாங் அஸ் மென் கேன் பிரீத். அந்த மனுஷங்கள் வந்து வாழ்ற வரைக்கும் சரி, அண்ட் தென் நம்ம பார்க்குற காட்சிகள்லயும் சரி, "சோ லாங் லிவ்ஸ் திஸ்." இது வந்து வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த லைன் வந்து என்ன? வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தி. ஸோ இந்த போயம் வந்துட்டு அந்த அந்த யங் மேனோட பியூட்டிக்கு அவங்களோட கிரேட்னஸ்க்கு வந்து பாதிச்சுக்கிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம வந்து முடிக்கிறாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சன்னோட கம்பேர் பண்றாரு. ரொம்ப மைல்டு டெம்பரேட் பெர்சனா சொல்றாரு. அண்ட் தென் எப்படி வந்து பர்ட்ஸுமே மந்த்ல இருக்கக்கூடிய பர்ட்ஸ்லாம் வந்து ரஃபின்ஸ் வந்து இது பண்றதுனால அது ஸ்பாயில் ஆகும் இல்லையா? அந்த மாரி வந்து சம்மரும் வந்து ரொம்ப லீஸ்ட் டைம் தான் இருக்கும். அதே மாரி அந்த ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்றது வந்து பெர்சானிஃபை பண்ணி கம்பேர் பண்றாரு. எப்படி வந்து ஒரு கட்டத்துல அந்த சன்னோட வந்து கம்ப்ளெக்ஷனே வந்து டிம் ஆகும்போது, இயற்கையோட இதுவும் அப்படிதான். எவ்வளோதான் அழகு வந்து இருந்தாலும், ஒரு கட்டத்துல அது வந்து ஸ்பாயில் ஆக தான் செய்யும். இதுதான் வந்து நேச்சரோட தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3 குவாட்ரைன்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து அழிய போறது கிடையாது. இது வந்து எட்டர்னலா வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போயம்ல வந்து அது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது க்ரோ ஆயிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம வந்து ஷேக்ஸ்பியர் முடிக்கிறாரு. அண்ட் மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி அ யூனிட் 1ல இருக்கக்கூடிய ரொமான்ஸ் அண்ட் தென் ஒசிமாண்டர்ஸ் போயம்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் யூஸ் தட் ஃபார் ஃபர்தர் ப்ரிப்பரேஷன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்லி. ஏதாவது ஃபர்தரா வந்து ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. தேங்க் யூ. கமெண்ட்ல சொல்லுங்க.